behind us airல VJ ஆகணுமா அப்படினா உங்களோட ரெஸ்யூமை support@behindus.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. இந்த ஜாப் பத்தின further details இந்த வீடியோட எண்ட்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போ மென்ஸ்ட்ரேஷன் போது காமனா வந்து இப்போ நிறைய பேர் வந்து சானிட்டரி நாப்கின்ஸ் யூஸ் பண்றாங்க. மென்ஸ்ட்ரல் கப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எவ்வளோ ஹெல்தியா பார்க்கப்படுது and எப்படி பார்க்கறீங்க? Lot of women have been asking me about this also. They have been trying for 1 year without any protection. இப்போ condom இல்லாம they are trying for 1 year. இதுல வந்து காமன் காசஸ் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ரொம்ப சீக்கிரமான வயசுலயே வந்து they come for அந்த ஏஜ் அட்டெண்ட் பண்றது. அதுக்கான காரணம் என்ன and அதை வந்து ஒரு பாசிட்டிவ் சைனா எடுத்துக்கறாங்களா? It's a couple issue. இப்போ couple வந்துட்டு we treat both of them together. இப்போ male na what are the issues what they can get? Either one sperm வந்து இருக்காது இல்லனா வந்து sperm கம்மியா இருக்கும். So sperm கம்மியா இருக்குதுக்கு we have for women it's a larger thing but for men it is more simple. Okay. Suppose 18 to 25 அப்ப இருக்கக்கூடிய அந்த ஏஜ்ல தான் நிறைய பிரச்சனைகள் வரும். ஆமாங்க. சோ அந்த மாதிரி காமன் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அணுகுற மாதிரி ஒரு அட்வைஸ் ஒன்னு சொல்லணும்னா as a gynecologist என்ன சொல்லுவீங்க? நான் என்ன சொல்றேன்னா Behind us air presence எதிர்நீச்சல் வித் உங்கள் நவநீத். இன்னைக்கு நம்மளோட எதிர்நீச்சல்ல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சுரக்ஷித் கூட தான் பேச போகிறோம், MD ஆஃப் இண்டிகோ விமென்ஸ் சென்டர். வணக்கம் சார். வணக்கம் சார். கைனகாலஜி அப்படின்னு சொல்லும்போது காமன் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது விமன் undergo a lot of problems. டே டு டே இஷ்யூஸ் இருக்கு, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, மென்டல் இஷ்யூஸ், ப்ரெஷர் நிறைய இருக்கு. ஸோ இப்போ கைனகாலஜியில் காமன் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னா ஒரு டேர்ம்ஸ் இருக்கும்ல, இதுதான் காமன் ப்ராப்ளம், அதெல்லாம் எதை சொல்லுவீங்க? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார் விமென்ன்றது we always divide it into 3 parts. ஒன் வந்து ப்ரீமென்ஸ்ட்ரல், ஆனால் அவங்க மென்ஸ்ட்ருவேஷன் ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி some issues will be there. And then during menstruation or reproductive age group, அந்த டைம் வந்து they have maximum chance of becoming fertile or is the maximum chance of getting a baby. அப்புறம் வந்து post menstruation, அது வந்து மோஸ்ட்லி அவங்களுக்கு வந்து menopausal டைமுக்கு. So we always divide it into these 3 parts. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமனஸ்ட் இப்போ வந்து சின்ன வயசுல என்ன பிரச்சனைனா எதர் பீரியடே வரலன்றது the mothers are more anxious about it, இல்லைன்னா பீரியட் சீக்கிரமா வந்துச்சுன்னு mothers are anxious about it. So that is the main problem in premenopausal. இப்போ வந்து during the reproductive age group, அதாவது வந்து most commonest people whom we see who are going to be conceived, அவங்களுக்கு என்னன்னா infertility issues, அப்படி they are not able to conceive, அந்த மாதிரி issuesன்றது during the reproductive age group thing. And post அப்படின்னா post menarche, after they have lost the menstruation period, அப்போ என்ன ப்ராப்ளம்னா இந்த யூட்ரஸ் வந்து it has come down, ஏன்னா வந்து because of the age அந்த இஷ்யூஸ்னால they have stress urinary incontinence. இப்போ வந்து காஃப் பண்ணாலும் ஸ்னீஸ் பண்ணாலும் they have urine leakage, இந்த மாதிரி இஷ்யூஸ்ன்றது போஸ்ட் மெனோபாசல். ஓகே சார். இப்போ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ற மாதிரி இண்டிகோ விமன் சென்டர்ல என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு and இது எப்படி அப்ரோச் கொடுக்குறீங்க? ஆமாங்க. ஸோ we have treatments for all of them. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா people in the perimenopausal age group பண்றது counseling, we have counselors to take care of all of these situations. அதே மாதிரி இந்த மாதிரி reproductive age group issuesல இருக்கிறவங்களுக்கு we have laparoscopic surgeries we perform over here, we do reproductive medicine, we also do cosmetic gynecology. அதே மாதிரி வந்து perimenopausal or post menopausal அவங்களுக்கு வந்து we have urogynecology department who takes care of people who are having these kind of urinary incontinence and other issues. இப்போ menstruation போது காமனா வந்து இப்போ நிறைய பேர் வந்து சானிட்டரி நாப்கின்ஸ் யூஸ் பண்றாங்க. இப்போ ஹேண்ட்மேட் சானிட்டரி நாப்கின்ஸ், துணி, அந்த மாதிரி துணி எல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ menstrual cup அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எவ்வளோ ஹெல்தியா பார்க்கப்படுது and எப்படி பார்க்கறீங்க? It's very surprising that you bring up this menstrual cups. ஏன்னா வந்து it has been the hottest topic of discussion recently and a lot of women have been asking me about this also. What is my opinion about menstrual cups? What I say is the study data and ரொம்ப கம்மிங்க. இப்போ வந்து when you look at other things like tampons and other things like pads, we've been using it for so many years. So long, yes. This menstrual cup is something which has just come out now. So it's very difficult for us to give a standalone statement saying it is good or it is bad. Yeah. But at least what we can say, it is helpful.
Okay. இப்போதைக்கு it is showing some good positive responses for the women, and I think it's definitely something it should be considered and it should be more researched to make sure it's a mainstream product. Okay, ஒரு டாக்டரா நீங்க இத சஜஸ்ட் பண்ணுவீங்களா? Will you encourage using of menstrual cups? Again, without seeing the data, it is very difficult to recommend it, but I would definitely say we should work on it more to make the product more useful. Okay, fine. Premature menstruation பத்தி நீங்க சொல்லிருந்தீங்க. Yes. அதுல வந்து காமன் காசஸ் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ரொம்ப சீக்கிரமான வயசுலயே வந்து they come for அந்த ஏஜ் அட்டெண்ட் பண்றாங்க. அதுக்கான காரணம் என்ன and அதை வந்து ஒரு பாசிட்டிவ் சைனா எடுத்துக்கறாங்களா? More than a positive sign, it is the way things are moving nowadays. இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா culture is different. இப்போ வந்து the same issue what we are having right now is what was there in the United States a long time back. So their culture was at that point of time. இப்போ வந்து நம்ம culture also is moving towards the same thing. So it is not a good thing, it is not a bad thing either. சரிங்களா? Yeah. It just requires reassurance. Okay, fine. இந்த காஸ்மெட்டிக் கைனகாலஜில எனக்கு ஒரு क्वेश्चन இப்போ டக்குன்னு தோணுச்சு. மேல் இன்செக்யூரிட்டிஸ்னால ஃபீமேல் இங்க வராங்கன்னு நினைக்கிறேன். Yeah. Definitely, it's a very, very good question. There's a lot of women who come to me and say, doctor, my husband wants like this and that. I said satisfaction. I'll be like, you don't come here alone, bring your husband. Exactly. So we always counsel both of them together, find out where the exact problem is, and other number solution பண்ணியாச்சுனா it definitely gives us a better outcome. Okay, male and female கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. கல்யாணம் ஆகி அந்த ஒரு ஆஃப்டர் செக்ஷுவல் லைஃப் அப்படின்னு இருக்கும்போது ஃபர்டிலிட்டிங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம். இன்ஃபர்டிலிட்டிங்கிற நிறைய பேஷண்ட்ஸ். ஸோ எப்படி அணுகுறீங்க இந்த அப்ரோச்? பிகாஸ் இன்ஃபர்டிலிட்டிங்கிறதுக்காக நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. த்ரூ அவுட் த கண்ட்ரி நமக்கு லாட் ஆஃப் சர்வீசஸ் இருக்கு. ஸோ இங்க எப்படி அதை அப்ரோச் பண்றீங்க? இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் we need to understand what is infertility. இப்போ வந்து ஒரு கப்பிள் வந்து they have been trying for 1 year without any protection. இப்போ condom illama they are trying for 1 year and still they are not having any kind of pregnancy na, then only we say they are infertility. இப்போ என்ன நடக்குதுன்னா it has become very commercial. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா if you go anywhere to, there are several hospitals. நீங்க பாத்தீங்கன்னா 68 hospitals are there in Chennai itself, which means it has become very commercial. The wrong information has been passed on to the public. The wrong information is passed on to the people when they come to the treatment also. So understanding an individual treatment and this is what we do over here at our place, and this is what is important. இப்போ இண்டிவிஜுவலா பண்ணோம். இப்போ வந்து ஒரு பேஷண்ட் வந்த உடனே இல்ல உங்களுக்கு இந்ததான்னு சொல்லிட்டு இல்லாம try to find out where the problem is. அந்த ப்ராப்ளம்க்கு மட்டும் நம்ம சொல்யூஷன் கொடுத்தா போதும். ஓகே, இதுல வந்து மேல் இன்ஃபர்டிலிட்டி, ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி இது எப்படி பிரிச்சு பாக்குறீங்க? வெரி குட் क्वेश्चन. இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா it is always a couple issue, whether it's a male infertility or female infertility. I always say இப்போ நீங்க infertility it is a couple issue. இப்போ கப்புலா வந்துட்டு we treat both of them together. இப்போ மேல் na what are the issues what they can get? Either one, sperm வந்து இருக்காது, இல்லனா வந்து sperm கம்மியா இருக்கும். So sperm கம்மியா இருக்கிறதுக்கு we have some treatments called as the IUI. sperm இல்லாதப்போ என்ன பண்ணுவோம்னா or very very less இருக்கிறப்போ என்னன்னா ICSI ன்றது. These are the two procedures what we do. Okay. இதுல women கேஸ்ல எப்படி இருக்கும்? women கேஸ்ல எப்படினா இப்போ வந்து there are a couple of things inside the uterus. இப்போ வந்து யூட்ரஸ்லவே பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுனா then we do something called as a fertility enhancing laparoscopic procedure ன்றது. So we enhance the fertility of the patient. ரெண்டாவது வந்து நமக்கு fallopian tube, அதுதான் tube ன்றது, it carries the egg from the ovary inside the uterus ன்றது. So இந்த டியூப்ல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுனா கூட அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றது tubal procedures ன்னு சொல்வாங்க. ஃபைனலா ovary குள்ளவே ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுனா கூட we give treatment. So it depends. For women it's a larger thing, but for men it is a more simple. Okay. இப்படி வரவங்களுக்கு என்ன மாதிரி டெஸ்ட் இனிஷியலா பண்றீங்க? இனிஷியல் ஸ்டேஜஸ்ல என்ன மாதிரி டெஸ்ட் பண்றீங்க? வெரி குட் क्वेश्चन. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா for males வந்து வேற ப்ரொசீஜர் இருக்கும். இப்போ semen analysis ன்றது it is one thing what we do. அந்த semen டெஸ்ட் பார்த்துட்டு sperm எல்லாமே கரெக்ட்டா இருக்கா, கவுண்ட் நல்லா இருக்கான்னு பாப்போம். And for women what we do is we do couple of tests. One வந்து uterus scan ன்று பண்ணுவோம். ஸ்கேன்ல நமக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிடும் ஏதாவது பிரச்சனை உள்ள இருக்கா இல்லையான்றது. ரெண்டாவது வந்து HSG ன்றது பண்ணுவோம். அது வந்து hysterosalpingography ன்னு சொல்வாங்க. அது 8th day of the period பண்ணியாச்சுனா நமக்கு வந்து டியூப்
ஓப்பனாக இருக்கா மூடு இருக்கா நம்மளுக்கு தெரியும். அப்புறமா ஏஎம்ஹெச்ன்றது ஒரு வேல்யூ பண்ணுவோம். அது வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுவோம்னா எத்தனை கருமுட்டை இருக்குன்றது it will give us an idea. Okay. So இந்த 3 டெஸ்ட்ல we will have an idea of total fertility of the patient. Okay. டாக்டர் என்கிட்ட சில பல டேர்ம்ஸ் இருக்கு. ஆமாங்க. எஸ். IVI, IVF, ICSI, PGS இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் ரீப்ரொடக்டிவ் மெடிசின்ல வந்து ரொம்ப காமனா பார்க்கப்படுது. நான் ரிசர்ச் பண்றப்போ பார்த்தேன். எஸ். சோ இந்த டேர்ம்ஸ்க்கான அப்ரிவேஷன்ஸ் என்ன and how these terms are being really implemented in real life? So in the terms எல்லாமே வந்து it is IUI என்றது intrauterine insemination. அப்படினா என்னன்னா the sperm வந்து வெளிய இருந்து உள்ள யூட்ரஸ்க்குள்ள போகாம நம்ம டைரக்டாவே யூட்ரஸ்க்குள்ள போடுறது வந்து intrauterine insemination. சரிங்களா? this process வந்து it helps in increasing the pregnancy rate. அதே மாதிரி ICSI அதாவது intracytoplasmic sperm injection என்றது it's a procedure. What we do is we take a single egg, வெளிய egg எடுத்துட்டு sperm வெளிய எடுத்துட்டு ஒரு sperm வந்து ஒரு எக்குக்குள்ள நம்ம டைரக்டா இன்ஜெக்ட் பண்ணிட்டு பிரெக்னன்சியை வெளியே பண்ணிடுறோம். பிரெக்னன்சியை வெளியே பண்ணிட்டு திருப்பி நம்ம யூட்ரஸ்க்குள்ள போறது ICSI என்றது சொல்லுவாங்க. அப்புறமா PGS and PGD நீங்க கேட்டீங்க. PGS என்றது ப்ரீ ஜெனடிக் டெஸ்டிங் அண்ட் ப்ரீ ஜெனடிக் கவுன்சிலிங். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ அந்த பிரெக்னன்சி ஃபார்ம் ஆக பிரெக்னன்சிலேருந்து சிங்கிள் செல் மட்டும் எடுத்துட்டு அதுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையா பார்க்கறது வந்து PGS and PGD. ஆமாங்க. சார் இது வந்து நிறைய நீங்க சொன்னது வந்து ரொம்ப காமன் டேர்ம்ல சொன்னீங்க. ஆமாங்க. அண்ட் இது வந்து இப்போ ஒரு மேலும் ஒரு ஃபீமேலும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அப்படின்னா முதல் விஷயம் கன்சிடர் பண்றது இப்போ பிரெக்னன்சியா இருக்கட்டும் இல்ல இந்த போஸ்ட் செக்ஷுவல் லைஃப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது ரேட்ஸ் தான். பயங்கரமான ரேட்ஸ் சார்ஜ் பண்றாங்க. அண்ட் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போனா ஒரு விஷயம் வெளில வரதுக்குள்ளே நிறைய விஷயம் கத்துக்காம வெளில வந்துடும். ஸோ இதுல வந்து ரேட் அப்படிங்கிறது எவ்வளவு இன்ஃப்ளூயன்சிவா இருக்கு அண்ட் நம்ம ஹாஸ்பிட்டல்ல எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க இந்த மாதிரி விஷயம்? some places வந்து என்னன்னா பேஷண்ட்க்கு தெரியாம இன்ஃபர்மேஷன் அதாவது போயிடுச்சுனா then they will take advantage of the situation and increase the rate. So என்னன்னா rates are almost common throughout the whole of India. I would say ஏன்னா வந்து rates நீங்க அதிகமா இருந்துச்சுனா patient first of all are not stupid like before. You know now patients understand what things are there. Patients வந்து அவங்களே ரிசர்ச் பண்ணிட்டு வராங்க. So they already know about the cost before they come and ask you the cost. சரிங்களா? So everyone has an idea about everything. இப்போ நீங்க சக்சஸ் ரேட் கேட்டாச்சுன்னா what we usually say is success rate வந்து depends only on one factor. அப்போ அந்த கப்புளுக்கு என்ன சக்சஸ் ரேட் தான் நாங்க கேட்பாங்க. இப்போ வந்து ஒரு பேஷண்ட் உள்ள வந்தாச்சுன்னா 50 to 60% is the success rate. And if anyone who's claiming they give 100% success rate, that means that is the biggest lie. Yeah. Okay. டாக்டர் இப்போ நான் இன்னொரு விஷயம் கேட்கணும்னு இருந்தேன். இப்போ மேல் ஃபீமேல் அந்த ஒரு பிரச்சனை தனித்தனியா பார்த்தோம் இன்ஃபர்டிலிட்டிக்கான காரணம் என்னன்னு. இப்போ மேல் கிட்ட காமனா சொல்லக்கூடிய பிரச்சனை அதாவது எனக்கு வந்து நான் இவ்வளவு நாளா இப்படி இருந்தேன் திடீர்னு இப்போ நான் வந்து ஒரு கொஞ்சம் அன்ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்றேன் அப்படி. இப்போ இந்த காமன் பிரச்சனைகளை எப்படி அவாய்ட் பண்ணலாம்? இப்போ நீங்க உங்க சர்வீஸ்ல பார்த்த காமன் ப்ராப்ளம்ஸ் என்ன? Most commonly வந்து stress, work related stress. Many people have work related stress. So அதனால என்ன பண்ணுவோம்னா we will inform them இந்த மாதிரி வந்து try to lead more unstressful life, but it is very difficult. ஏன்னா IT செக்டர்ல இருந்துச்சுன்னா life is going to be stressful anyway. So what we say is நீங்க off work, once you're done with work, you go ahead and do some kind of exercise. ஏன்னா exercise is the best stress reliever. Many people என்ன நினைப்பாங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணா you will increase more amount of stress and but that is not the case. That's not true. You lose you gain more self confidence and you feel better once you start going and doing your exercises. So I always recommend people exercises. Make sure they have healthy food. ஏன்னா வந்து இப்போ என்னன்னா we have become more of a fast food culture. என்ன பண்றோம்னா when we have time we go outside. Saturday nawe if you see you cannot get even one restaurant. ஏன்னா வந்து we are all outside and we are eating, which is not a good thing. It is not a good sign. So these things have to change. So in the mari lifestyle changes இருந்தாவே definitely வந்து most of them will have no problems in conceiving at all. Okay. நீங்க சொன்ன அந்த procedures எல்லாமே எந்த அளவுக்கு பெயின்ஃபுல்லா இருக்கும்? To tell you frankly, none of the procedures are painful. In IVF la வந்து நீங்க பாத்தீங்கன்னா IVF or IUI or any reproductive medicine or ART procedure la வந்து you will not have any pain at all anywhere. Okay. Women's sexual problem ஆமாங்க, அது அன்எக்ஸ்ப்ளோர்ட் ஜோனாவே இருக்கு. ஆமாங்க, எஸ். இப்போ நம்ம வந்து மேல்னா சொல்லிடுறோம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ். விமன் செக்சுவல் ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்ட் ஜோனா இருக்கு. It's a very very good question actually. It's very valid because no one wants to talk about it. So far
at least in our society, women were not really given a chance to speak about it. It's only very recently, I would say for the past 2 to 3 years, women have been exploring sexuality and trying to come out with problems. ஏன்னா வந்து ப்ராப்ளம் என்னன்னா, it is not a problem. இப்போ மேல் காய்ச்சுனா it is a problem, women காய்ச்சுனா it is not a problem பண்றது அந்த மைண்ட்ல செட் ஆயிடுச்சு. ஸோ அதனால people are not seeking treatment. But now, thankfully, because of information available and doctors also informing patients, இந்த மாதிரி நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு, sexuality is something you need to understand. And also, you know, sexual experience ன்றது கூட இருக்கு. And these are things which are coming out. Okay. நம்ம வந்து sexual life பத்தி பேசணும். Yes. போஸ்ட் செக்ஷுவல் லைஃப், அதாவது பிரெக்னன்சிக்கு அப்புறமா அந்த பீரியட் எப்படி ஒரு விமன் பாத்துக்கணும் நினைக்கிறீங்க? பிகாஸ் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான டைம். இட்ஸ் actually a very very good question. Unfortunately, it's a very sensitive topic also. நீங்க பாத்தீங்கன்னா once a woman conceives, அவங்க வந்து everything else in their life changes. இப்போ வந்து the way they look at life, the outlook, எல்லாமே வந்து மாத்திடும். Everything becomes about the baby. You know, and they forget about themselves, they forget about their family, they forget about their husband. எல்லாமே மறந்ததுனால that is when the rift between, you know, the couples usually happens. So what is most important during this time is counseling. Either they go in for a counselor or they talk amongst themselves. ஏன்னா வந்து அந்த rift வந்த உடனே it is very difficult to bring that rift back. So either they need to take a external help. That is what I urge everyone. I urge everyone to take external help and make sure things are okay in their personal life. Illana வந்து it's just going to become worse and worse and it will never become better. Okay. இதுவும் நான் கேட்கணும்ன்றேன். Pregnancy myth அப்படின்னு இருக்குல்ல, பிரெக்னன்ட் டைம்ல இப்படி இருக்கணும், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணணும், பிரெக்னன்சி பெயின், லேபர் பெயின் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு. சோ இதெல்லாம் ஒரு மித்தாவே நிறைய பேர் சொல்லிருக்காங்க. What is the real truth behind this? Pregnancy அன்றது it is not a pain, it is an experience. சரிங்களா? எல்லாருக்குமே வந்து pregnancy அன்றது it is not a painful process, it is an experience. It is a natural experience. Everyone has to undergo it. At least all women have to undergo it. இப்போ வந்து அதே மாதிரி they don't experience this kind of pregnancy, it will become a psychological issue. Even if women are thinking they don't want to conceive at all, it later becomes a psychological issue for them. Okay. Obesely வந்து bariatric surgery அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. What exactly is a bariatric surgery? And Indigo Women's Centerல அது எப்படி அணுகுறீங்க? So we have bariatric surgeons who come into our hospital and then they do this procedure for women who are morbidly obese. நம்ம இந்த மாதிரி வந்து எக்ஸசைஸ் பண்ணாட்டாலும் after doing enough diet counseling they are still not able to lose the weight. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்னன்னா bariatric surgery, அதாவது அந்த ஸ்டமக் சைஸை வந்து சின்னது பண்றது தான் bariatric surgery. So அந்த ஸ்டமக் சைஸை சின்னதா பண்ணிட்டா என்ன ஆகும்னா automatically the amount of food patient எடுக்கிறது வந்து கம்மி ஆயிட்டு they tend to lose all the weight. And within 1 to 1.5 years of time they become a completely different person. Improvement for them. இப்போ இந்த ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய பெண்கள், அதாவது சப்போஸ் 18 to 25 அப்ப இருக்கக்கூடிய அந்த ஏஜ்ல தான் நிறைய பிரச்சனைகள் வரும். சோ அந்த மாதிரி காமன் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அணுகுற மாதிரி ஒரு அட்வைஸ் ஒன்று சொல்லணும்னா as a gynecologist என்ன சொல்லுவீங்க? நான் என்ன சொல்றேன்னா just try to take everything easy. என்ன நடக்குதுன்னா எல்லாத்துக்குமே வந்து if people try to take it into their heads, and as I said it's most important in the most vulnerable age ன்னு சொல்வாங்க, in the teens, the very vulnerable, and then they listen to what everyone has to say, and then they see media, they look at all things online, and then you know they just causes a lot of anxiety. So what I always tell them is to relieve the stress, relieve the anxiety, always do meditation, exercise and proper diet will take them a long way. Easy for me to say, ஆனா வந்து practice பண்றப்போ it is a very very difficult issue. ஏன்னா நீங்க சொல்வீங்க மெடிடேஷனா என்ன இருக்கு, ஒரு half an hour வந்து எல்லாமே சைடுல வச்சிட்டு they can just go ahead and be without their phones, but it's not possible for them. So that is what they need to practice. Practice makes perfect, and by the end of 1 year they'll be back to normal and they'll be absolutely okay. Okay. Yes. நிறைய விஷயம் பேசணும். கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. Thank you so much. Busy schedule-ல உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. Thank you so much for your time. Thank you so much. Thank you. உங்களுக்கு பாலிடிக்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? டாப் பொலிட்டிஷியன்ஸ் அண்ட் சோஷியல் பர்சனாலிட்டிஸ் இன்டர்வியூ பண்ணுறது உங்களோட பேஷனாக இருக்கா? அப்படின்னா பிஹைண்ட் அவுட்ஸ் ஏர் உங்களுக்கான கரெக்டான பிளாட்ஃபார்ம் வச்சு கொடுக்குது. உங்களை பற்றியும் தமிழ்நாட்டில் கரண்ட்லி நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றியும் ஒரு 5 minutes வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை support@behindouts.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஜெக்ட்டில் அப்ளைங் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் விஜே அப்படிங்கிறது வந்து மறக்காமல் மென்ஷன் பண்ணி அனுப்புங்க.